வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம்க்கான ஆன்லைன் வகுப்புகள், முழு மாதிரி தேர்வுகள் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் பற்றியும், மேலும் நீட் தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க, நீங்களும் தவறாமல் பார்க்க முடியுங்க. உங்களில் நிறைய பேர் நீட் தேர்வு எப்போ நடக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான விடையை ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிச்சிருந்தார். இந்த நீட் தேர்வு எப்போ நடக்க போகிறதா சொல்லியிருந்தாருன்னா 13th செப்டம்பர் 2020லைங்க. ஆனால் உங்களில் பெரும்பாலானவங்க இந்த ஜூலை மாதத்துலேயே எக்ஸாம் நடக்க போகுதுன்னு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சில பேர் மட்டும் COVID-19 ப்ராப்ளத்தால் எக்ஸாம் தள்ளி போகுன்ட்டு சரியாக நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே நீட் தேர்வு நடக்கக்கூடிய சரியான தேதியை அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சரியாக 70 நாட்கள் நீட் தேர்வுக்கு இருக்குங்க. இப்போ உங்களில் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, அதே போல் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கும் சரி, திரும்பவும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நீட் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு மேலே சுலபமாக எடுக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை சொல்கிறேங்க. உங்களில் நிறைய பேர் பயாலஜியில் மட்டுமே அதிக அளவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. காரணம், படிச்சு புரிஞ்சுக்க எளிமையா இருக்கிறதுனாலையும், இதுல நீட் தேர்வுல 360 மதிப்பெண்கள் கேட்கறதுனாலையும் தாங்க இதுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததா இதை விட கொஞ்சம் எளிமையா இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. கடைசியா தான் உங்கள பெரும்பாலானவங்க பிசிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனா நீங்க பயாலஜியை மட்டுமே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது எப்ப கரெக்டா இருக்கும்னா, நீங்க நீட் தேர்வுல 300+ மார்க் வாங்கினாலே கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் கிடைச்சிரும்னு இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த முறை சரிங்க. ஆனால் குறைஞ்சது 500 மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கினா கூட நாம் எதிர்பார்க்குற காலேஜில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதே கஷ்டமாக தாங்க இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் மெடிக்கல் சீட்டை வாங்கணும்னா 600 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் தான் இது சாத்தியங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இருக்கிற இந்த 70 நாட்களுக்கும் முதல்ல நீங்கள் ஒரு டைம் டேபிளை போட்டுக்கோங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதில் உங்களுக்கு எந்த பாடம் கடினமாக இருக்கோ அதற்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கிடுங்க. அடுத்ததாக எதில் நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் குறைவான நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. கடைசியாக எது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக படித்தா எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவான நேரத்தை ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸாம் நெருங்கிறதுக்குள்ள உங்களுக்கு கடினமான பாடமும் ஈஸியாயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்குமே சரிசமமான நேரத்தை ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எழுத போகிற நீட் தேர்வில் எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததுன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் சரியான பதிலும் அளிக்க முடியுங்க. உங்களாலையும் நீட் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு மேலே நிச்சயமாக எடுக்க முடியுங்க. இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தை ஒதுக்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, இப்போ ஒருத்தருக்கு பயாலஜி ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அடுத்ததா கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அடுத்ததா ஃபிசிக்ஸ் இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒதுக்குற 10 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தை ஃபிசிக்ஸுக்காகவும், 3 மணி நேரத்தை கெமிஸ்ட்ரிக்காகவும், மேலும் 2 மணி நேரத்தை பயாலஜிக்காகவும் நேரத்தை ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் மற்ற பாடங்களை போலவே ஃபிசிக்ஸும் எளிமையாயிடுங்க. அடுத்ததா நம்ம அருண் அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற வகையில் நீட் எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸஸை ரெகுலர் பேசிஸில் உங்களுக்காக ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் கான்செப்ட்ஸை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வுக்கு முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நல்லா கவனித்து அது ஒரு நோட்டில் குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்தில் சந்தேகங்கள் வரும்போது அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாங்க. அதே போல் கற்றலை விட கேட்டல் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அருண் அகாடமி அப்லோட் பண்ணுற வீடியோவை ஒரு முறைக்கு 2 தடவை பார்த்துட்டு சார் சொன்னதை கேட்ட பின்னாடி நீங்கள் அந்த பாடத்தை படிக்கும்போது முழுமையாக அது புரியுங்க. உங்கள் மனதிலையும் நல்லா பதிஞ்சிருங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் எழுத போகிற நீட் எக்ஸாமில் இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்ததா நம்ம அருண் அகாடமி தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக NTA நீட் சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆன்லைன் வீடியோவை பார்த்துட்டு நம்ம அருண் அகாடமியோட மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்கள் பாடங்களை இன்னமும் எளிமையாக புரிஞ்சுக்க முடியுங்க.
இப்ப நம்ம பயாலஜிக்கு பாத்தீங்கன்னா இது போல 2 பகுதிகளா புத்தகங்கள் இருக்குங்க. இதுல ஒவ்வொரு பாடங்கள் முடிஞ்ச பின்னாடியும் நீட் தேர்வு அடிப்படையில முக்கியமான குறிப்புகளும் மேலும் அந்த பாடத்துக்கான பயிற்சி வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளும் கொடுத்திருக்கோங்க. நீங்க நம்ம அருண் அகாடமியோட வீடியோ கிளாஸஸ பார்த்துட்டு அந்த பாடத்தை படிச்ச பின்னாடி இந்த பயிற்சி வினாக்களை நீங்க தேர்வுகளா எழுதி பார்க்கும்போது எளிமையா உங்களால அதற்கான சரியான விடையை அளிக்க முடியுங்க. அடுத்ததா கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா 2 புத்தகங்களை நம்ம அருண் அகாடமி ப்ரொவைட் பண்றாங்க. இதுலயும் ஒவ்வொரு பாடம் முடிஞ்ச பின்னாடியும் பயிற்சி வினாக்களும் மற்றும் அதற்கான விடைகளோட கூடிய விளக்கப்படமும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் இது போல கொடுத்துருக்கோங்க. இது உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடையை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்குங்க. அடுத்ததா பிசிக்ஸுக்கும் நம்ம அருண் அகாடமி 2 புத்தகங்களை ப்ரொவைட் பண்றாங்க. இதுலயும் கெமிஸ்ட்ரி போலவே ஒவ்வொரு பாடமும் முடிஞ்ச பின்னாடி அதற்கான பயிற்சி வினாக்கள் மற்றும் விடைகளோட கூடிய விளக்கப்படமும் கொடுத்துருக்கோங்க. இந்த 6 புத்தகங்களையும் இதற்கு முன்னாடி 4500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த தற்போதைய சூழலை கருத்துல கொண்டு நம்ம அருண் அகாடமி இந்த 6 புத்தகங்களையும் 1800க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்ப இந்த 6 புத்தகங்களையும் வாங்கணும்னா கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு ஆன்லைன் பேங்கிங் மூலமாவோ அல்லது கூகுள் பே மூலமாவோ அல்லது போன்பே மூலமாவோ அல்லது டைரக்டா பேங்க்ல பணத்தை செலுத்திய பின்னாடி அந்த பேமெண்ட் சலான போட்டோ காப்பி எடுத்து 9994983313ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு கூடவே உங்களோட முழு முகவரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த புத்தகங்களை சென்ட் பண்ணிடுவோங்க. அடுத்ததான் நம்ம அருண் அகாடமி உங்களை சுய பரிசோதனை செய்வதற்காக 50க்கும் மேற்பட்ட நீட் முழு மாதிரி தேர்வுகளை 10/7/2020 முதல் வழங்க இருக்காங்க. இது முழுக்க நீட் தேர்வுல கேட்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி இருக்குங்க. அதே போல நீட் எக்ஸாம்ல இருப்பது போலவே பயாலஜில 90 கேள்விகளும், கெமிஸ்ட்ரியில 45 வினாக்களும், பிசிக்ஸ்ல 45 வினாக்களும் இருக்குங்க. நீங்க சரியா விடையளிக்கிற ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 மார்க்கும், தவறான விடைகளுக்கு 1 மார்க் மைனஸும் ஆகுங்க. நீங்க இந்த தேர்வு எழுதி முடிச்ச பின்னாடி இந்த தேர்வு எழுதின மொத்த மாணவர்கள்ல உங்களோட தரவரிசை என்ன, அடுத்ததா எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடைகள் மற்றும் தவறான விடைகளை பண்ணியிருக்கீங்க, மேலும் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடை என்னன்னு உடனே நீங்க பாத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையுடன் கூடிய விளக்கப்படத்தையும் நீங்க தேர்வு முடிஞ்ச பின்னாடி பாத்துக்கலாங்க. இந்த தேர்வுகளுக்கு நீங்க முன்பதிவு செய்ய உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி மற்றும் மொபைல் எண்ணோட நீட் மாடல் எக்ஸாம்னு டைப் செஞ்சு 9994983313ங்கிற நம்பருக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செஞ்சீங்கன்னா இந்த தேர்வு எழுதுறதுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போங்க. இதை வச்சு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லையோ அல்லது மொபைல் ஃபோன்லையோ நீங்கள் இந்த தேர்வை எழுதி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.